மிளகு ரசம் செலவு ரசம்னு வச்சு சாப்பிடாம நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. சளி இருந்தாலும் சளி இருமலுக்கு கொள்ளு ரசம் ரொம்ப நல்லது. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்குங்க. கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா போட்டுக்கலாம். வரமிளகா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதில் சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் இடித்து வச்சுக்க எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். சீரக, மிளகு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு 3 தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்குறோங்க. புளி கரைசலுங்க, அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கொள்ளு 5-6 விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு அதில் இருந்த தண்ணியை வடித்து வச்சுருக்கேங்க. கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு இதுதாங்க கொள்ளு ரசம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே மல்லித்தழை சேர்த்துக்கலாம். கொதி வந்தால் ரசம் நல்லா இருக்காதுங்க. நுர கட்டினதே ரசத்தை இறக்கி சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ஒரு அருமையான கொள்ளு ரசம் ரெடிங்க.